பகுதி 2 என்று என்னவென்று பார்ப்போம். இன்றைய தேதி 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 திங்கட்கிழமை. நாம் இந்த வருடத்துடைய கார்த்திகை தீபத்தினுடைய மிக மிக முக்கியமான பல மலைத்தலங்களிலே, குறிப்பாக சில மலைத்தலங்களிலே ஏற்ற இருக்கின்ற தீபத்தினுடைய மகிமை என்ன இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். திருவண்ணாமலைக்கு செல்ல முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அருகில் உள்ள கோயிலுக்கே செல்வதற்கு அலுப்பு ஏற்படுகின்ற காலமாக இருக்கின்றது. அதனால்தான் இறைவனே தான் வீதி உலா வருகின்றான். அதை எட்டி பார்ப்பதற்கு கூட பணம் இல்லாமல் உள்ளே டிவி நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கும் வீடுகளும் இருக்கின்றது. சில குடும்ப சூழ்நிலை காரணமாக கோயிலுக்கு செல்ல முடியாதவர்களுக்காகத்தான் இறைவன் வீதி உலா வருகின்றான். அந்த வீதியிலே வந்து எல்லோருக்கும் திருக்காட்சி தருகின்றான். அதை பார்ப்பதற்கும் மனம் வரவில்லை. கையெடுத்து கும்பிடுவோம் நாராயணா கோவிந்தா என்று சொல்பவர்களுக்கும் குறைவில்லாத வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும். கடவுளை நம்பி கெட்டவன் இல்லை, நம்பாதவன் சரியாக வாழ்ந்ததும் இல்லை என்று பெரியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒரு அற்புதமான இறை நிகழ்ச்சி, தீப பெருமை, தீப மகிமை பார்ப்போம். இந்த காசிக்கு வீசம் பெரிது எது? வேதகிரியிலே ஜோதி பிழம்பு தொடர், அதனுடைய தொடர்ச்சி. நாம் முன்பு சொன்னோம், வேதகிரி என்கின்ற அற்புதமான ஒரு மலையினுடைய தீபத்தினுடைய மகிமை என்ன? இந்த தமிழ்நாட்டிலே இந்த இடமானது, இந்த இடத்திலே வழிபட்டால் காசியில் வழிபட்ட பலன்களை விட மிக மிக அதிகமான, கங்கையில் உள்ள தீர்த்த கட்டங்கள் அனைத்திலும் நீராடியதை விட அதிக புண்ணிய சக்தி கிட்டும் என்ற உறுதி அளிக்கும் பல சிவஸ்தலங்கள் இன்னைக்கும் இருக்கு, இப்ப இருக்கு. அப்படிப்பட்ட திருத்தலங்களிலே அது ஒன்றான மயிலாடுதுறை அருகில் உள்ள சாயாவனம் திருத்தலம் ஆகும். இறைவன் ஸ்ரீ சாயாவனேஸ்வரர், இறைவி ஸ்ரீ குயிலினும் மென்மொழியால் இயற்கை நாயனார் முக்தி பெற்ற திருத்தலம் சாயாவனம் என்றால், முதலில் இறைவனை, குருவை நிழலாக நாடி தொடர்ந்து செல்ல, பின்னர் இறைவன் சர்க்குரு போல் அன்பு பெருக பெருக இறைவனே சர்க்குருவே சீடனை நிழல் போல் தொடர்வார். காஞ்சி கனிக்கண்ணன் வரலாற்றை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். மரங்கள் செழித்து வளர்ந்து இருந்தால் அவைகளின் நிழல்கள் தரையில் சாயாமல் ஒன்றின் மேல் ஒன்றாக படரும் அளவிற்கு வளமை பெருகிய ஸ்தலம். சூரிய கதிர்கள் சாயாத உச்சி வேளையிலே வழிபட வேண்டிய இடமானது இந்த சாயாவனம். மனைவி கணவன் மீது, காதலி காதலன் மீதும் கொள்ளும் அன்பு மாறாமல் சாயாமல் நிற்க உறுதுணை செய்யும் இடமே இந்த சாயாவனம். 5 இளமை குன்றாமல் குறையாமல் மறையாமல் இருக்க வழிபடும் வழிகாட்டும் தலம் இந்த சாயாவனம். 6 இறைவன் அளிக்கும் அனுக்கிரக சக்திகள் ஒரு பிறவியோடு முடிந்து விடுவது கிடையாது. அவை என்றென்றும் பக்தர்களை நிழல் போல தொடர்ந்து வந்து காக்கும் என்ற உண்மையை தெளிவுபடுத்தும் ஸ்தலமே சாயாவனம் என்றெல்லாம் பலவிதமான அர்த்தங்களை கூற சாட்சியாய் நிற்கும் திருத்தலம். இந்த திருத்தலத்தில் தோன்றிய இயற்கை பகை நாயனார் தன்னுடைய அருமை மனைவியை காமுகன் ஒருவனுக்கு தாரை வார்த்து அளித்தார் என்பதை நாம் அறிவோம். 10 11 என்றவாறு இல்லாமல் தன் மனைவியின் மேல் உயிரையே வைத்திருந்தார் இயற்கை நாயனார். இப்படிப்பட்ட மனைவியை அயலான ஒருவனுக்கு மனைவியாக அளிப்பது என்றால் இதை விட சிறந்த தியாகம் ஒன்று இருக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். ஒரு சிவபக்தனுடன் தன் மனைவியை அனுப்பியது மட்டுமல்லாமல் சிவபக்தன் வடிவிலே வந்த சாட்சாத் சிவபெருமான் இயற்கை பகை நாயனாரிடம், எவராவது நாங்கள் இவ்விடத்தை விட்டு செல்லும் போது அதை தடுத்து இடையூறு செய்தால் என்ன செய்வது என்று பயந்து நடுங்கிக் கொண்டே கேட்க, இயற்பகை நாயனாரோ தன்னுடைய வாளை உருவிக்கொண்டு முன்னே செல்ல, அவர் முன் சிவாலியரான சிவபெருமான் பின்னே தொடர்ந்து வந்தார், சென்றார். இந்த அடாத செயலை மறுத்து எதிரில் வந்த இயற்கை நாயனாரின் உறவினர்கள் அனைவரையும் கொன்று குவித்தார்கள். இயற்பகை நாயனார் இறுதியிலே விடை வாகனத்தில் ஏறி நின்று இயற்பகை நாயனாருக்கும் அவர் அருமை மனைவிக்கும் எம்பெருமான் முக்தி நல்கிய வரலாறு. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறையாக இருக்கிறது. நீங்கள் அறியாததை தான் இருக்கா, அதை அறிந்து கொள்ளுங்கள். இயற்பகை நாயனாரின் மனைவிக்கு அனிலா என்று ஒரு தங்கை இருந்தால், பக்தியில் பராசக்தி. அவள் இயற்பகை நாயனாரை உயிருக்கு உயிராக காதலித்தாள். தன் காதலை குறித்து
மால் மருகனிடம் தெரிவிக்கவே முருகப்பெருமானும் தன் தந்தையிடம் இந்த காதலை ரெக்கமெண்ட் செய்யணும் ஈசன் இவர்கள் காதலுக்கு ஒப்புதல் அளித்து விட்டான். ஈசன் அளித்த ஒப்புதலை அணிலா இயற்பகை நாயனாரிடம் தெரிவித்தால் இயற்பகை நாயனாரை தன்னை மணந்து கொள்ளுமாறு வேண்டி வருந்தினால் ஈசன் அனுமதி அளித்ததை கூறினாலும் இயற்பகை நாயனார் இதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். நான் இப்பிறவியில் என் காதல் மனைவி ஒருத்தியை மட்டும்தான் கனவிலும் நனவிலும் நினைப்பேன், இதில் எந்த விதமான சந்தேகமும் ஐயப்பாடும் வேண்டாம் என்று கூறிவிட்டார். இப்போது அணிலாவின் நிலை என்ன? இதை நமக்கு உணர்த்துவதே காசிக்கு வீசம் பெரிது என்ற சாயாவன திருத்தல மகிமை இங்கே வந்துவிட்டது. இணையடி இயைந்த அடிகளே, இது அமிர்ததாரை ஒன்றில் பாருங்க. சாயாவனம் திருத்தலத்திலே முருகப்பெருமான் வில் ஏந்திய வேலவனாக காட்சி அளிக்கின்றார். வேடன் என்பவன் வில்லும் அம்பும் ஏந்தி அப்படித்தானே தெரிய வேண்டும். அதனால் முருகப்பெருமான் வள்ளியை மணப்பதற்காக அம்மையை வேண்டிய போது அம்மை முருகப்பெருமானுக்கு வில்லும் அம்பும் ஆயுதமாக தந்தருளிய அற்புதமான ஸ்தலம். நம் சர்க்குருவோ காதலிப்பது தவறு கிடையாது, ஆனால் காதலித்தவரை கட்டாயம் திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார். இப்படி தாம் காதலித்தவரையே கைப்பிடிக்க விரும்பும் உண்மை காதலருக்கு வழிகாட்டும் ஸ்தலமே சாயாவனமாகும். இப்படி சாயாவனம் திருத்தலத்தில் அம்பிகை இரண்டாவது என்னவென்றால் குயிலினும் மென்மொழியாளார். குழந்தைகள் பேசும் மழலை மொழி குயிலின் கீதத்தை விட இனிமையாக அதன் பெற்றோர்களுக்கு இருக்கும் என்பது உண்மை. அதே இனிமை அந்த குழந்தை 30-40 வயதை அடையும் பொழுது அதன் குரலிலே உள்ள இனிமை எங்கு மறைந்து போகிறது பார்ப்போம். குரல் இனிமை எங்கும் மறைவதே இல்லை. தன் பெற்றோர்கள் தன்னை சார்ந்து இருந்துதான் தீர வேண்டும் என்ற எண்ணமோ அல்லது தாங்கள் குழந்தைகளை சார்ந்து வாழ வேண்டி இருக்கின்றதே என்ற தாழ்வு மனப்பான்மையோ இத்தகைய இனிமை மறைவிற்கான காரணமும் ஆகும். எது எப்படி இருந்தாலும் குழந்தைகள் அனைவரும் ஒரு நாள் பெரியவர்கள் ஆகத்தான் போகின்றார்கள், ஆகித்தான் தீர வேண்டும். எனவே அனைவருக்கும் மென்மொழியாளை வணங்கி வந்தால் அவர்கள் என்றும் இனிமையுடன் குழல் ஓசையுடன் வாழ வழி செய்வார். இத்தல அன்னை அப்படிப்பட்டவள். அமுதத்தாரை 3 தெரிந்து கொள்ளுங்கள். சமீபத்தில் நிகழ்ந்த மாதா அமிர்தானந்தமாவின் பிறந்த நாள் வைபவத்திலே சுமார் 30 தம்பதிகளுக்கு இலவச திருமணமானது நிகழ்த்தப்பட்டது. இதனால் அந்த 30 தம்பதிகளும் பூரணத்துவத்தை அடைவார் என்பதில் மட்டும் அல்லாமல் பூரணமான இவ்வருடத்தில் பூரண நாமமுடைய தம்பதிகள் அனைவரும் பூரணத்துவத்தை அடைவர் என்பதை அன்னை அளிக்கும் அற்புதமான அனுக்கிரகமாகும். உதாரணமாக நாராயணன் 5 கூட்டல் பார்கவி 4 பாருங்க, மாதா அமிர்தானந்தா 9 என்கின்ற இப்படி நாம சங்கமம் உடைய எத்தனையோ தம்பதிகள் இந்த புவியில் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் இந்த வருட இறுதிக்குள் தங்களுக்கு பெருங்கருணை கொண்டு பூரண தத்துவத்தை அளிக்க இருக்கும் திரு அண்ணாமலையாரை கிரிவலம் வந்து வணங்கி நன்றி செலுத்த வேண்டும் என்பதே நம் சர்க்குருவின் இனிய எதிர்பார்ப்பு. இந்த மகிமையை அறியாத பலரும் தங்களையும் அறியாமல் திருவண்ணாமலையை அந்த அண்ணாமலையாரை தம்பதி சகிதமாக வலம் வந்து வணங்குவோ என்பதே நம் அடியார்கள் மேற்கொள்ளும் அண்ணாமலை கிரிவலத்தின் மகிமையாகும். இதைவிட என்ன வேண்டும்? அடுத்த பகுதியில் பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலம்.